வேறுபட்ட படைப்பாக குறும்படம் இருக்க வேண்டும் என்பதே வெளிநாட்டு குறும்படங்கள் காட்டும் இலக்கணமாக இருக்கிறது. பாட்டு, நடனம், அதீத நடிப்பு, நகைச்சுவை காட்சிகள், வளவள என்று இருக்கும் உரையாடல்கள் போன்றவை முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். யதார்த்தமான நடிப்பு, காட்சிக்கேற்ற இயல்பான உடை, தேவையான ஒப்பனை, உரையாடல்கள் பெருமளவு தவிர்க்கப்பட்டு காட்சி ரூபமாகவே நகர்வதுதான் சிறப்பானதாக இருக்கும். இந்த குறும்படத்தில் எவ்வளவு வகைகள் இருக்கிறது என்று பார்ப்போம். கதை தழுவிய குறும்படங்கள் முதலாவது வகை. பிரச்சார நோக்கிற்காக எடுக்கப்படும் குறும்படங்கள் ப்ரொபகண்டா பிலிம்ஸ் இரண்டாவது வகை. விளம்பர படங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் அதுவும் குறும்படத்திற்குள் தான் வருகிறது. பாடலை மட்டுமே வைத்து எடுக்கப்படும் இசை ஆல்பங்கள், கவிதைகளை காட்சிப்படுத்தும் குறும்படங்கள் போன்றவை உலகளவில் எடுக்கப்பட்டு வருகின்றன. இன்று கதை தழுவிய குறும்படங்களை அனிமேஷன் மூலமாகவும் இயக்குகின்றனர். இதற்கு பிறகு தமிழகத்திலே இந்த குறும்படம் ஆவணப்படத்தினுடைய எழுச்சி என்பது எவ்வாறு ஏற்பட்டது, அதற்கு மூல காரணமாக இருந்த செய்திகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். டிஜிட்டல் புரட்சி. கிபி 2000ற்கு முன்னால் 3 நிமிடம் கால அளவுள்ள ஒரு குறும்படத்தை பிலிமில் தயாரிக்க 50,000 ரூபாய் ஆகும். ஆனால் இன்றோ 5,000 ரூபாயில் எடுத்து விடலாம். இதை சாத்தியப்படுத்தியது டிஜிட்டல் கை கேமரா, டிஜிட்டல் ஹேண்டிகேம், அதன் கேசட்டும் ஆகும். டிஜிட்டல் ஹேண்டிகேமும் அதனுடைய கேசட், அது 1 மணி நேரம் ஓடக்கூடியது. அதனுடைய விலை வெறும் 80 ரூபாய் மட்டுமே. ஆனால் 1 நிமிடம் ஓடக்கூடிய பிலிமினுடைய விலை கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் ஆகும். இதுதான் அதனுடைய வேறுபாட்டுக்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தது. இதற்கு அப்புறம் டிஜிட்டல் ஹேண்டிகேம்ல உள்ள வசதிகள் என்னென்ன என்று பார்ப்போம். குழந்தைகள் கூட கையாளக்கூடிய அளவில் எளிமையான தொழில்நுட்பம். எத்தனை முறை வேண்டுமானாலும் அழித்து அழித்து எடுக்கலாம். பிலிம்ல இதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு தடவை எடுத்து ப்ராசஸிங் பண்ண அந்த பிலிம் வீணா போயிடும். அதே போல ஒரு காட்சியை எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று பிலிம்ல பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த ஹேண்டிகேம் டிஜிட்டல் வந்தவுடன் இடது பக்கம் இருக்கக்கூடிய மானிட்டரில் நாம் எடுக்கக்கூடிய காட்சி வந்து கொண்டே இருக்கும். அந்த காட்சியில் அதனுடைய வண்ணம் எவ்வாறு இருக்கிறது, ஒளியின் அளவு எவ்வாறு இருக்கிறது, பிளர் ஆகாம இருக்குதா போன்ற வசதிகள் எல்லாம் பார்க்கக்கூடிய வசதியை இந்த டிஜிட்டல் புரட்சி தான், கேமரா தான் தோற்றுவித்தது. இதற்கு தவிர இந்த படங்களை இதில் என்னென்ன தொழில்நுட்பம் இருக்கிறது என்று பார்த்தோமானால், நாமே வண்ணங்களை மாற்றலாம், படத்தொகுப்பு நாமே செய்து கொள்ளலாம், இசை சேர்க்கை, குரல் ஒளிப்பதிவு என்பதெல்லாம் எளிய முறையில் பதிவு செய்யக்கூடிய தொழில்நுட்பம் கை கேமராவில் அடங்கியுள்ளது. இது பிலிம் கேமராவில் இல்லை. நான் சொன்ன ஒவ்வொன்றுக்கும் அங்கு வேறு வேறு துறை இருக்கு, அதுக்கு வேறு வேறு ஆட்கள் இருந்து அதை பதிவு செய்யணும். ஆனா இந்த ஹேண்டிகேம்ல எல்லாவற்றையும் படம் எடுப்பவரே செய்ய முடியும் என்பதுதான் இதனுடைய எளிமையான தொழில்நுட்பம். அதற்கு பிறகு இந்த குறும்படங்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் இன்று பெருக்கம் எடுத்து இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்று பார்ப்போம். இன்று தமிழகத்தில் 60 கல்லூரிகளில் திரைப்படம் பற்றிய கல்வி இருக்கிறது. இவை ஊடகத்துறை, கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், பார்வை ஊடகத்துறை, விஷுவல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மீடியா என்ற 3 துறைகளில் மூலியமாக இருப்பதால் இந்த துறை என்பது தமிழகத்தில் பெருமளவு வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த குறும்படத்தின் சிறப்பியல்பலாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த படங்களை நாமே எடுக்கலாம். இதற்கான நடிகர், தயாரிப்பாளர், விற்பனையாளராக நாமே இருந்து கொண்டு இவற்றையெல்லாம் மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் கொண்டு செல்லலாம் என்பதெல்லாம் இதனுடைய இது. இப்ப திரைப்படத்தில் இருக்கக்கூடியது போல ஒரு விநியோகஸ்தரை நம்பியோ அவருக்கு அடங்கியோ செயல்பட்டு நாம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் எல்லாம் இந்த இதற்காக இல்லை. குறும்படத்திற்கென்று நிழல் என்கிற ஒரு இதழ் 10 ஆண்டு காலமாக தமிழகத்தில் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதில் குறும்படம் நடக்கும் இடம், அதற்கான வழிகாட்டிகள், விமர்சனம் போன்றவர்கள் எல்லாம் வெளிவருகின்றன. அதே போல நிழலும் பதியம் என்கிற அமைப்பும் சேர்ந்து தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் குறும்படத்திற்கான பயிற்சி பட்டறையை 3 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 20,000 நபர்களுக்கு இந்த கல்வியை மிக எளிமையான முறையிலே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். குறும்பட போட்டிகள் போன்றவை எல்லாம் இன்று தமிழகத்தில் பெருமளவு வளர்ச்சி பெற்று வந்திருக்கின்றன. இதே போல தமிழகத்துக்கு நிகராக புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்று ஐரோப்பாவிலே கிட்டத்தட்ட ஒரு 50 குறும்படங்களை எடுத்து மிகப்பெரிய அளவிற்கு இந்த துறையை வளர்ச்சியை அடைய செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டில் அவங்க கேள்வி கேட்கும்போது இந்த தகவலெல்லாம் நீங்க சொல்லலாம்.
கட்டுரையாளர்களே, நண்பர்களே, வணக்கம். நான் டாக்டர் என் சேஷாத்ரி, சாத்ரா பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி இயக்குநராகவும் பேராசிரியராகவும் இருக்கிறேன். நான் சென்னை தொலைக்காட்சியில் 13 வார தொடர் ஒளிபரப்பியிருக்கிறேன். அதாவது திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு எல்லாமே செய்திருக்கிறேன். இப்போவும் தொலைக்காட்சியில் அனௌன்சர்கள், அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பவர்களுடைய தேர்வு குழுவிலே உறுப்பினராக இருக்கிறேன். தொடர்ந்து வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகளே எழுதி வருகின்றேன். அப்புறம் நான் அகாடமி ஸ்டாஃப் காலேஜ் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக கல்வி பணியாளர்களுடைய கல்லூரிகளில் 200 முறைக்கு மேலாக பேராசிரியர்களுக்கு வகுப்பு எடுத்திருக்கேன். அந்த அளவோடு சொல்லி என்னுடைய கட்டுரையை முடித்து முடிக்கிறேன். கட்டுரையில் என்ன சொல்லியிருக்கேங்கிறத சொல்லிவிடுறேன், 1-2 விட்டாலும் பரவாயில்ல. அதாவது எல்லாமே மேலே தான் கீழே வந்தது, நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பொதுவான கருத்து இருக்குது. ஆனால் அது திரைப்படத்தை ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளலாம். வடிவம், திரைப்பட வடிவமாக நம்ம மேலை நாட்டுகளுடைய வடிவத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கருத்து என்று சொல்கின்ற போது தமிழகத்திற்கு இணையாக மற்றவர்கள் இருக்க முடியாது என்பது தான் என்னுடைய கட்டுரையினுடைய தலைப்பு. இந்த சினிமேட்டிக் ஐ என்பது திரைக்கண் அப்படிங்கிற ஒரு கண், மணக்கண் மாதிரி திரைக்கண் அப்படிங்கிறத முதல்ல 1920 ஒரு ரஷ்ய இயக்குனர் முதல்ல சொல்லியிருக்கிறார். அவரை இம்ப்ரூவ் பண்ணவர் பெஞ்சமின் டன்லப் அப்படிங்கிற ஒரு சவுத் கேரோலினா ப்ரொஃபஸர். அவர் என்ன சொன்னார்னா, ஃபில்ம் இஸ் அ விண்டோ த்ரூ விச் வி கேன் சீ த வேர்ல்ட். உலகத்தை காண்பதற்கு திரைப்படம் ஒரு சாளரம் என்று சொன்னார். இப்போ அவங்க ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தீங்கன்னா, பிலடெல்பியான்னு ஒரு படம் 1993 அதில் நடித்த ஒரு நடிகரை ரொம்ப பிரமாதமாக சொல்லிக்கொண்டு உலகம் முழுக்க சொல்கிறாங்க. ஆனால் 50களிலேயே நம்ம எம்ஆர் ராதா ரத்த கண்ணீர் வழியாக இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை பற்றி ஒரு அருமையான ஒரு இதை கொடுத்துட்டார். அந்த பாட சும்மா ஜெயராமன் பாடும்போது ஒரு லைன் பாடி காமிச்சேன், அவ்வளோதான். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதேது. இது ஒரு சோசியல் எஜுகேஷனாகவே போயிடுச்சு. It is an open university. Film is an open university for a common man without any capitation fee. அப்போ அந்த திரைப்படம் பிலடெல்பியாவை பற்றி ரொம்ப சொல்லுகின்றவர்கள் அமெரிக்கர்களுக்கு ரத்த கண்ணீரை பற்றியும் அவங்களுக்கு சொல்லணும். எல்லா சினிமா ஃபங்க்ஷன்ஸ்லையும் ரத்த கண்ணீர், எம்ஆர் ராதாவை பற்றி சொல்லணும். அதற்கு பிறகு சிவி கோபாலன் ஒருத்தர் பெரிய ஃபில்ம் இன்ஸ்டியூட் அந்த காலத்தில் டீன் என்ன சொன்னார்னா, இந்த ஃபில்ம் கேமரா ஷுட் ஸ்பீக் மோர் தேன் த சவுண்ட் ட்ராக். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாடகத்தினுடைய பெரிய இதுவே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ஃபிலிம் ஃபேரில் ஒரு தடவை சொன்னாங்க, இந்த சிவாஜி கணேசன் ஆஃப் தி சவுத் இஸ் லிவிங் த்ரூ ஹிஸ் மவுத் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவரை ரொம்ப நாளாக நாடக நடிகராக தான் சொன்னாங்களே ஒழிய சினிமா நடிகர்னு ஒப்புக்கொள்றதற்கு ரொம்ப நாட்கள் ஆயிற்று. அதுக்கு அப்புறம் தான் அவர் பேசி நடித்த படங்களை விட பேசாமல் மூவ்மெண்ட் காட்டின படங்கள் நல்ல வெற்றி பெற்று மக்களிடையே ஒரு ஆழமான பதிவை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அதற்கு பிறகு நாம் இப்போ ஃபில்மில் பாலு மகேந்திராங்கிறவர் அதிகமாக திரைப்படத்தை பற்றி பல ஆய்வு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 1986 வரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே ஃபோட்டோகிராஃப்டு ஆல் இண்டியா ரேடியோ பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆல் இண்டியா ரேடியோ நாடகங்கள் மாதிரி தான் இந்த 86 வரைக்கும் இருக்கிற சினிமா படங்கள்லாம் இருக்கக்கூடிய, அவற்றுக்கு சினிமேட்டிக் வியூ இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது ஒரு டிபேட்டபிள் ஒரு டாபிக். அது தனியாக